ரம்ஜான் நோன்புக்கு இந்த கஞ்சி தாங்க பெஸ்ட்டு. இது வந்து நான் சின்ன வயசில் சாப்பிட்ருக்கேன். இப்போ நம்மளும் ட்ரை பண்ணி பார்த்துருவோன்னு செஞ்சுருக்கேங்க. இதுதான் ஃபஸ்ட் டைம் செஞ்சுருக்கேன். சூப்பராக வந்திருந்தது. இதை பார்க்கும்போதே சாப்பிட்ணும் போல் தோணுச்சு. மனம் அப்படியே தூக்குச்சுங்க. நான் வந்து இது வந்து இன்றைக்கி பாஸ்மதி ரைஸ் இது எடுத்து செஞ்சுருக்கேன். சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாங்களா? பாஸ்மதி ரைஸ் ஒரு கப்பு, ஒரு 3/4 கப்பு தான் எடுத்திருக்கேன். இதை வந்து பல்ஸ் மூடு விட்டு இந்த மாதிரி அரைச்சிக்கிட்டேங்க. துவரப்பருப்பும் பாசிப்பயிரும் ஒரு 3 ஸ்பூன் எடுத்துட்டேன். அளவாக எடுத்துட்டேங்க. கொஞ்சமான குவான்டிட்டியில் தான் இன்றைக்கி செய்ய போகிறேன். இதை வந்து ஊற வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் ஊறினா போதுங்க. இப்போ வந்து காய்கறியெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு இதுக்கு தேவையானது சின்ன வெங்காயம் சேர்த்தா தான் நல்லாயிருக்குன்ட்டு சின்ன வெங்காயம் சேர்த்துட்டேன். 1 ஸ்பூன் நெய் சேர்த்து 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டேன். பட்டை வகையெல்லாம் போட்டாச்சு. அதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் வெங்காயத்தை சேர்த்துக்கிட்டேங்க. சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு புதினா இலையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்து அதையும் நல்லா பச்சை வாடை போக வதக்கிட்டு 2 பச்சை மிளகா, வெட்டி வச்ச காய்கறி, தக்காளி எல்லாம் சேர்த்து நல்லா கலந்துட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா 1/4 ஸ்பூன் சேர்த்துட்டு கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லா இருக்குங்கிறதுக்காக கைமாவை கொஞ்சமாக கறி மட்டன் குழம்பு வச்சாங்களா, அதை மீதி இருந்துச்சு. அது கொஞ்சம் எடுத்து கொழுப்போடு சேர்த்துட்டேன். ஊற வச்ச ரைஸு பருப்பெல்லாம் சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டேங்க. தண்ணி வந்து பருப்பு ரைஸு எல்லாமே சேர்ந்து 1 டம்ளர் வந்துச்சு. நான் 5 டம்ளர் அளவு தண்ணி அளந்தெடுத்து ஊற்றி குக்கர் மூடி போட்டு வெயிட் போட்டாச்சு. ஒரு 5 விசில் வந்ததுக்கப்புறம் எடுத்து பார்த்தா கமன்னு வாசனையாக இருந்துச்சுங்க. இது அப்படியே கூட சாப்பிட்டுக்கலாம். நான் 1 கப்பு தேங்காய் பால் வச்சுருந்தேன். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வந்ததும் கொத்தமல்லி தூவி இறக்கிட்டேங்க. அப்படியே இந்த நோன்பு கஞ்சியை ஒரு பவுலுக்கு மாற்றி நான் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேங்க. சாப்பிட உள்ளே போய்கிட்டே இருக்குது. இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.